லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். இளையராஜா சார் நிற்பதுவே நடப்பதுவே போட்டா டியூனுக்கு பாரதியார் எழுதினது மாதிரியே இருக்கும். சில பாட்டுகள் இழுத்து பாடினா எதை வேணா பாடிடலாங்கிற மாதிரி இழுத்து பாடுவாங்க. யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னாக்கா இழுத்து பாடல, நீ ஒரு தாளத்துக்குள்ள கரெக்டா அப்படி பாடு பார்ப்போம். அதுதான் மியூசிக் டைரக்டரினுடைய சிறப்பு. கண்டசாலா தெலுங்கு இருக்கும். வேற ஒண்ணு இருக்குல்ல, போகமும் வைபோகமும் தன்னாலே மறையும் நாம் காணும் சுகமே மாயம் அப்படின்னா தெலுங்குக்காரருக்கு தெரிந்த தமிழில் பாடுவது சுகம் அப்படின்னா நம்ம சுகம்னு சொல்லிடுவோம். சுகம் அது காவா ஹாவா காவா இல்லாம நம்ம நேட்டிவ் தமிழர்ஸ். என் முன்னால் அன்பு வெறுப்பு என்று இரண்டு இருக்கிறது மாதிரி என் முன்னால் எப்பயுமே நல்லது கெட்டது என்கிற இரண்டு சாய்ஸ் இருக்கும். அதில் நான் கெட்டதை தான் என்னுடைய மனசு அதில் தேடி போகும். அல்லது இப்போ கொஞ்சம் ஒரு 10 வருஷமாகவே அதில் நல்லதை தான் சூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு அப்போவே என்னால் நல்லா இருக்க முடிஞ்சிருக்குங்கும் போது இப்போ இனி எல்லாம் சுகமே அந்த பாட்டு தான். இனி எல்லாம் சுகமே மட்டும் இல்லாமல் தொடடை அது வேற. உலக உருண்டையில் மனுஷ பய பிள்ளைக 1-2 இழுத்து வச்சாங்கோடு அதுக்குள்ளுக்குள்ள நிக்குதுங்க நாடு. அந்த கடலு தண்ணிக்குள்ளையும் கற்பனையா கல்லு நட்டும் எல்லைய குறிச்சு விட்ட கேடு ரொம்ப சொல்லைய கொடுக்குத மூடு அப்படின்னு தான் தாளம் போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதைத்தான் அப்புறமா எழுதினேன். பாழானதென் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுதல் உனக்கருமையோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே. நாயோட நடிச்சிருக்க சீன் ரொம்ப பேசப்படுது. இப்போ அது எப்படி எடுக்கப்பட்டது அது சொல்லுங்க. இப்போ நாங்கள் போனது ஷூட்டிங்க்கு போனது அந்த லொக்கேஷனே புது ஏரியா தான். பகலில் இருந்திருக்கோம். அந்த பகலில் இந்த நாய் எங்கேயோ போயிடுச்சு போல இருக்கு. நான் இப்போ 4-5 நாய்கள் இருக்கும். அது ஏதோ ஆள் நடமாட்டமாக இருக்காங்கன்னு போயிடுச்சு. இது திடீர்னு இது நைட்டு தான் எடுக்கணும், நைட் எடுக்க வேண்டிய சீனுங்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து ஃபுல் மப்பில் வாங்க அப்படின்ன உடனே அவன் ஃபுல் மப்பை கூட கொஞ்சம் கூடுதலுங்க கூட அப்படி வர்றத பார்த்தோன்னே நாய்க்கே அது வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. பகலில் பார்த்த ஆள் வேற இப்போ வேற அப்படிங்கிற மாதிரி அது வெள்ளுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒன்று ரொம்ப கோபம். நானே அந்த ஊரில் பெரிய ஜமீன்தார். நம்மளை பார்த்து புது ஊருக்கு வெளியால் பார்த்து குலைச்சாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்தே குலைக்கிற நீ பிச்சு விடுவே உன்னைய அப்படின்னோன்னு அதெல்லாம் அதை ஏதோ பதிலுக்கு பேசுது. அதை ஒரு லெங்க்த்து விட்டாங்க. நான் அதில் இதுதான் இயக்குனருக்கும் அவரும் ஃப்ரெண்டு, ஒளிப்பதிவாளரும் ஃப்ரெண்டு இல்லை. இப்போ இது வந்த உடனேயே நம்ம திட்டமிட்டபடி அது இல்லை. அப்போ நான் நிறுத்திட்டு என்ன பேச இந்த நாயை அப்புறப்படுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது. அப்போ முதல்லையோ எப்பயோ சொல்லியிருப்பாங்க, அல்லது நமக்கே தெரியும். டைரக்டர் கட் சொல்லாட்டி ஸ்டார்ட் சொல்லிட்டாரு. அவர் கட் சொல்லாட்டி நம்ம எதுவும் நிறுத்தக்கூடாது, என்ன பண்ண முடியுமா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு. அந்த நாய் சிறப்பாக நடிச்சு என்னுடைய கர்வத்தை பங்கம் பண்ணிருச்சு. அது ஸோ நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அந்த நாய் இப்போ ஏதோ ஒரு ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது எந்த ஊரில் எடுக்கப்பட்டது? தேனி பக்கத்தில் சங்கரலிங்கபுரம். அது ஒரு நல்ல ஒரு கிராமம். தேனியிலிருந்து அடுத்த ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் கிராமம். அது அங்கேயே ஒரு 18-20 வீடு தான் இருக்கும். இவருடைய கதையில இவர் சாதாரணமா அந்த லொகேஷன் அல்லது அந்த அட்மாஸ்பியர் விவரிச்சிருப்பார்ல, அது மாதிரியான ஒரு செட்டப். அது அந்த ஊர்ல உள்ளதுதான். முதல்ல உங்களுக்கு பாஸ்கர் அந்த காட்சியை விளக்கும் போது எப்படி நீங்க இதுக்காக எதுவும் தயார் பண்ணீங்களா இல்ல இயல்பாவே இருந்தீங்களா? ஒவ்வொரு காட்சியும் விளக்கணும் அப்படின்னு எனக்கு தேவைப்படலை. மற்ற ஆர்டிஸ்டுகளுக்கும் அவர் விளக்கியிருப்பாரு. அதுக்கு முன்னால மொத்த ஸ்கிரிப்டையும் படித்தல் அப்படிங்கிறது ஒரு சம்பவம். அதை பண்ணார். மொத்த ஸ்கிரிப்டை படிப்போம் அப்படின்னு அவங்களும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் படிச்சிருப்பாங்க. நான் ஒரு நாள் நான் அங்கே இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற ஆர்டிஸ்டுகள் எல்லாரும் கேட்டுக்கிறட்டும் அப்படின்னு. அப்போ நான் படிக்கும்போதே நவரசம் ஒரு 10 தசரசம் 11 ரசம் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை படிச்சிருவோம் அப்படிங்கிற ஒன்று. இங்கே வாப்பா அப்படின்னு அதில் எழுதியிருந்தாருன்னா இங்கே வாப்பா அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சும்மா நாவல் படிக்கும் போதுமே வெளியே காமிக்காம மைண்டுக்குள்ளே இப்படி தான் படிப்போம். என்னடா அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கே அப்படித்தானே நம்ம நாவல் படிக்கும்போதே இருக்கோம். என்னடா அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கே அப்படி படிக்க போகிறதில்ல. ஸோ இதுவே ஒரு நாடகத்தை அங்கே ஒரு விஷயத்தை ட்ராமடைஸ் பண்ணது. என்னப்பா நவரசங்களையும் பிழியிற படித்து படிக்கும்போதே அப்படின்னு இப்படி இருந்தது.
இது எதுக்கு நான் சொல்ல வந்ததனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, அவர் நல்லா எழுதக்கூடிய ஆள் தானே, நாவல் சிறுகதை அதை படிச்சுட்டாலே அதுலேயே கம்யூனிகேஷன் இருக்கு. அப்போ இது வந்து வேற ஒரு வடிவம் ஸ்கிரிப்டா இருக்கு. அதை படிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருது. நான் படிக்கிறத வச்சு அடுத்த ஆர்டிஸ்டுகளுக்கு அது புரிஞ்சிருது. இன்னும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கோபத்தோடு, குறைந்த கோபத்தோடு அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம அப்படி உக்ரமா இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கலாம். அல்லது ஒரு அயற்சி அலுப்பு கலந்த கோபத்தோடு அப்படின்னு எழுதியிருந்தாருன்னா அது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியா விளக்குறது மாதிரி அது இல்லை. சில கட்டங்கள் சில சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண வேண்டி இருந்தது. பொதுவாக லகுவாகவே போயிடுச்சு. அந்த ஊரு நம்ம அன்றாடம் எப்படி இருப்போமோ அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதாவது வசனங்கள் சொல்றது நடிப்புல வந்து ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுபடிதான் போகணும் அப்படின்னு, இல்லை உங்க இயல்புக்கு தக்கபடி நீங்க கொஞ்சம் இடங்கள்ல போனீங்கன்னா அதுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்ததா? நல்ல அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது திரும்ப திரும்ப அதுதான். இது வந்து இவன் தான் அந்த கதையில வரதன் அந்த கேரக்டர் பேரு. இந்த வரதன் ரமேஷ் வைத்தியா தான் முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய அசோசியேட் டைரக்டர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வரதன் சார் வாங்க வரதன் அப்படின்னு ஒரு ஜாலியா சின்ன பிள்ளைத்தனமாகவும் ஜாலியாகவும் அப்படியே கூப்பிட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா நான் போட்டேன்னு வைங்களேன், அது மிஸ்லீட் பண்ற மாதிரியோ தப்பாக இருக்கிற மாதிரியோ இருந்தா தலையிட்டுருவாரு. அப்படி இல்லாட்டி அது போதும். ஓகே 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 டன் டன் நல்லா வேற இருக்குப்பா, டன் மட்டும் இல்லை ஓகே மட்டும் இல்லை, சூப்பர் 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 அப்படின்னு எல்லா பெரும்பாலான விஷயங்கள்ல அவர் வந்து இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு அது நல்லா இருந்ததுன்னா உடனே அதை வரவேற்பார். சினிமாவை அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்திருக்குன்னு பாராட்டுறாங்க. ஸோ இதை முதல்ல ஃப்ரேம்ல பார்த்தது வந்து தேனி ஈஸ்வர் தான் வந்து அவர் என்ன சொன்னார்? முதல்ல இருந்தே நான் சம்மந்தப்பட்ட காட்சிகள்ல இருப்பேன், மற்ற நேரத்தில் வேற ஏதாவது ஒன்று இருக்கும், அல்லது நீ ரெஸ்ட் எடு மற்ற சீன்ஸ் எடுப்போம்னா முதல்ல இருந்தே அவர்கிட்ட நான் ஒரு புன்னகையை எதிர்கொண்டு தான் இருந்தேன். இவர் ஓகே சொல்லி ஆகணும் ஃபைனலா. அதுக்கு முன்னால அப்படி அந்த 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 எங்க தேனி செய்யல என்ன பசு அப்படின்னா பின்றான்ல இப்படியே போச்சு. ஒரு புன்னகைகளுக்கு மத்தியிலேயே இந்த செயல்முறை முடிந்தது. அவரோட பேச்சுங்கிறது அவர் அதிகம் பேசவும் மாட்டார். ஆமா பேச மாட்டாருங்கிறது இல்ல, இப்போ அவருடைய யூனிட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு உக்ரமானதும் குரல் அதிகமாகவும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கும். ஆனா அந்த வினாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பா டீ சாப்பிட்டு வந்துருவோம் வா அப்படின்னு அப்ப இவர் சொல்றாருனாக்கா அந்த வேலை சம்பந்தமா தான் அந்த குரல் உயர்றதே தவிர அது ஒரு இந்த ஆளு அல்லது அந்த ஆளு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது போடுப்பாங்களே திருப்பு அப்படிம்பாரு. அது யாரோ ஒருத்தனை குறிக்காது, அந்த அந்த வேலையை தான் குறிக்கும். அது கடுமையெல்லாம் கோபமெல்லாம் இருக்கும். எப்படி இருக்கும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ற ஸ்டைல் வந்து? அது நான் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா வேற என்னத்திலேயாவது ஒன்று ஈடுபட்டு இருக்கணும்ல. இது வந்து நல்லா இருந்துச்சு. டக்கு டக்குன்னு இவர் ஒரு பக்கம் ஆலோசனை சொல்ல அது இந்த மாதிரி வச்சுக்கலாமா, இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் வந்து பாருங்க அப்படின்னு. இப்போ அந்த வசதியெல்லாம் இருக்குல்ல. முன்னால்தான் அந்த ஃபிலிமுக்குள்ளே என்ன பதிவாக போகுதுன்னு எப்பயோ போய் தான் அதை கிழிவி ப்ராசஸ் பண்ணி எங்கேயோ ரஷ் பார்க்குற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ எடுத்து முடிச்சு ஒவ்வொரு வினாடிலையும் ஒரு 2 நிமிஷம் எடுத்தாங்கன்னா உடனே வந்து யார் எல்லாரும் பார்த்துடலாம், என்ன கலரில் வருதுங்கிற வரைக்கும் பார்த்துட்றாங்கல்ல, எந்த மாதிரியான ஒரு டோனில் இருக்குங்கிறது வரைக்கும் இனிமையான அனுபவமாக இருந்தது. இது வேற எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்பாட்லேயே வந்து டப்பிங்லாம் ஸ்பாட்லேயே அப்படியே லைவாக பட்டுதான். ஆமாம் லைவ் சவுண்ட் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் வந்துருக்கு போல இருக்கு. ஏற்கனவே 2-3 மிகப்பெரிய படங்களில் இதை ட்ரை பண்ணி இப்போ முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது தடங்கல்கள்லாம் வந்திருக்கு. அதனால் விட்டுட்டு பாரம்பரிய முறைக்கே இங்கே வந்து அதாவது அதே வசனமாக இருக்கும், அதை பேசியிருப்பாங்க, அதில் அது தூரமாக சரியில்லாத சத்தமாக கேட்டிருக்கும், அதை திரும்பி கரெக்டாக பேசி மேட்ச் பண்ணுறது, எந்த இடையூறும் இல்லாத மைக்குகளில் உள்ளுக்குள்ள இன்டோரில் பேசி ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. இதை வந்து இப்படி தான் பண்ணணும்னு டைரக்டர் முதலே முடிவு பண்ணிட்டாங்கங்கிறதுனால இந்த ராஜேஷ் சசீந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் தான் த்ரூ அவுட்ரு அவர் தான் அதை ஃபுல்லாக பண்ணார். அதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை வந்துடும்னா அட்மாஸ்பியர் சவுண்டு எந்த நேரமும் நம்மளை தொந்தரவு பண்ணுவதற்கு தயாராக இருந்தது. இந்த தனியாக ஒரு கிராமம் பிடிச்சாங்க, அதில் இந்த டிஸ்டர்பன்ஸுகள் கொஞ்சம் இயல்பாகவே குறைவானதாக இருந்தது. வேற ஒரு இது என்னன்னாக்கா ஏகாந்தமான கிராமம், 3 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஸ்பீக்கர் போட்டாங்கன்னா கூட இங்கே கேட்குது. நடுவில் 2-3 தடவை அந்த மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க என் பாட்டில். அப்படி இருக்கும்போது அது ஒரு கிராமம். அப்படி பண்ணால் டக்குன்னு இங்கேருந்து ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போய் குடுன்னு போய் ஒரு 15 நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க, இங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே கேட்குற சத்தமெல்லாம் அங்கே கேட்கும் அப்படின்னோன்னா அவங்க எந்த மறுப்பும் சொல்லாமல், ஏன்னா அப்படி போய் சொல்கிறதே பாஸ்கரோட ஃப்ரெண்ட்ஸு உள்ளூர் ஆளுங்க, அவங்க சரி அப்படின்னு அவங்களுக்கு என்ன முக்கியமோ என்ன விசேஷமோ அந்த சவுண்டை அவங்க கட் பண்ணாங்க. சில இடத்துல அந்த சவுண்டு
இந்த கதையினுடைய சூழலுக்கு ஒத்து ஏதோ ஒரு சவுண்டாக இருந்ததுனாக்கா அதை விட்டுருவோம். உதாரணத்துக்கு இவங்க 2 பேர் போயிட அப்படிங்கும்போது ஒரு நாய் குலைக்குது அப்படின்னாக்கா அதை போய் மெனக்கிட்ட திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறதால அது கரெக்டாக இருக்கே. இவங்க 2 பேரும் இந்த 2 கேரக்டர்ஸும் பேசி கொண்டு இருக்கும்போது நாய் கேரக்டர் குலைக்குது அப்படிங்கிறது மாதிரி அது ரொம்ப ஆச்சரியகரமான முறையில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. எல்லாமே அங்கே உள்ள சத்தம் தான். அந்த நம்ம அப்புறம் தான் இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது எல்லாம் தெரியுது, 2 பேர் பேசாமல் இருந்தால் கூட அங்கே ஒரு சத்தம் இருக்கு எல்லா இடத்துலையும். அதை நான் உணர்ந்தேங்கிறதுக்காக சொல்கிறேன். சத்தம் இருக்கத்தானே செய்யும். ங்கிற ஒரு இடம் 2 பேரும் உட்காந்து பசங்க 2 பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னாக்க உயர மரத்துல சின்னதாக காத்து மோதுற சத்தம் இருக்கு. அந்த சத்தமெல்லாம் அவங்க அந்த அட்மாஸ்பியருக்காக திரும்பி எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் ஆல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம அமைதியா இருக்கும்போது வேற என்னென்ன சத்தங்கள் நம்ம கேட்டிராத சத்தங்கள்லாம் கேட்குதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ படத்தில் பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாம துல்லியமாக இருக்கு. தொழில்நுட்பத்துக்கு நன்றி. அந்த ராஜேஷ் சசீந்திரன் மாதிரியான அதை மேற்பார்வை செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பாராட்டுக்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதை எப்படி சும்மா பேசுறது, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த மைக்கு இப்போ அந்த பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு பாட்டு எழுதுறேன்னு சொன்னேன்ல நிறைய, அந்த ரெக்கார்டிங்க்கு போகும்போது முதல்ல ஒரு கதவு, 2வது ஒரு கதவு, சுவரில் எல்லாம் ஒரு விதமாக ஒட்டி வச்சுருக்காங்க சவுண்ட் ப்ரூஃபு. அதில் கிடைக்கிற துல்லியம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இவங்க கிடைக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்க இசையமைப்பாளர் ஜனனி பற்றி உங்களுக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே தெரியும் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாட்டு இருக்கீங்க ஜனனி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க இசையமைப்பாளர் ஸோ அவங்கள பற்றி அவங்க ஒர்க் பண்ண எப்படி இருந்தது? ஜனனிக்கு பல்வேறு இசை வடிவங்களில் அவங்க மாஸ்டர். எல்லாமே அந்த கிளாசிக் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், வெஸ்டர்ன் கிளாசிக். அதுலேருந்து ஏதோ 8th கிரேடு அப்படிம்பாங்கல்ல, அதை ஃபுல்லாக முடித்தாள். ஹிந்துஸ்தானி நல்லா தெரியும். கர்நாடிக் கிளாசிக்கில் இந்த கருவிலே திருவுடையாரும்பாங்கல்ல, அது மாதிரி நான் 4 வயசுல 5 வயசுலேயே மேடை கச்சேரி பண்ணுறது. மேடை கச்சேரினா சொந்தமாகவும் கற்பனை வளமும் இருக்கணும், சொல்லி கொடுத்ததை மட்டும் வச்சு பாட முடியாது. அப்படி பண்ணுற ஒரு ஆள். இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் எங்கேயாவது போச்சுனாக்கா அதனுடைய அந்த காலத்து உச்சகட்டமாக இருக்கிற பாலமுரளி கிருஷ்ணாவோட போய் கலந்து பாடுறது. ஹிந்துஸ்தானி படிச்சுட்டு அதில் மாஸ்டர் பண்ணிருச்சுனாக்க ஹிந்துஸ்தானியில் ஃப்ளாட்டிஸ்ட் ஹரிபிரசாத் சௌராசியா மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டோயன் இல்லையா ஹிந்துஸ்தானி ஃப்ளூட்டில். அவரோட பிரான்ஸ் நாட்டு தலைநகரில் ஜூகல்பந்தி இசை சண்டை போடுறது. அவர் ஊத இந்த அம்மா பாட அப்படிங்கிறது மாதிரி. வெஸ்டர்ன் மியூசிக்கும் அந்த மாதிரி போடும். அப்புறமா அந்த மெல்லிசை ஆல்பங்கள்லாம் இசையமைச்சும் வெளிவிட்டது, பாடியும் வெளிவிட்டது. அதில் கூட பாடுற ஆள் இந்த பிள்ளைக்கு நான் இந்த பிள்ளைன்னா பார்த்த காலத்துலேருந்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஒரு 8, 9 வயசு 10 வயசு 9 வயசு இருக்கும். அப்போ இது ஒரு ஃபீமேல் வோக்கல் பாடிச்சுனாக்கா அங்கே மேல் வோக்கல் பாடுறது எஸ்பி பாலசுப்ரமணியம். அதே பாட்டை ஹிந்தியில் டப் பண்ணாக்க இது ஃபீமேலுக்கு பாடும், மேலுக்கு பாடுறது ஹரிஹரனாக இருப்பார். அப்போ இது இசையோடையும் இசையின் வல்லுநர்களோடையுமே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அந்த ஆள் இப்போ கச்சேரிகள் கர்நாடக இசை கச்சேரிகள் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஆள். இது நமக்கு இப்போ பழக்கம் இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறது அங்கே ரெஃபர் பண்ணுறது அவங்க பண்ணலாமே அப்படின்னு வந்தது. இவங்களுக்கும் அந்த ஜனனிக்கும் எனக்கும் வேவ் லென்த்து பெரும்பாலும் ஒன்றா இருக்கும். என்ன மாதிரினா இப்போ நம்ம எழுதி கொடுத்தோம்னாக்கா இவர் ரமேஷ் வைத்தியா இதைத்தான் மீன் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த இடத்துல நம்ம உடைக்கணும்னு அவங்களுக்கு அது தெரியும். ஒரு வாக்கியத்தவே நீளமாகவே போகணுமா, உடைச்சி அடுத்து கொண்டு வரணுமாங்கிறது. அது மாதிரி அவங்க மியூசிக்கில் இந்த இடத்துல என்ன சிந்திப்பாங்கங்கிறத கூட என்னால் கெஸ் பண்ண முடியும், தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டதுனால. ஸோ இதில் ஒரு 3 பாட்டை நம்ம எழுதி கொடுத்து பாஸ்கருக்கு அனுப்ப அவர் தன்னுடைய தேவைக்காக சில இதை மாற்ற சொல்லுவார். கரெக்ஷன்ஸ் அப்படின்னா கூட நமக்கு அது வேற மாதிரி இருக்கும்ல. இது ஓகே, இதுக்கு மேலே இது வைக்க முடியுமா, இதை வச்சு கொடு, இந்த அம்சம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே 2வதாக அதை போட்டுட்டு டன் மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பிடு அப்படின்னு வந்துடும். உடனே போன உடனே இவங்க உட்காந்து அவங்க தனியாக இந்த காலத்து நடைமுறையின்படி அவங்க தனியாக ஒர்க் பண்ணி அதனுடைய ஒரு அவுட்புட்டு ஒரு இது கொடுப்பாங்க. இது ஓகேவா, அல்லது 2-3 ஆப்ஷன் கொடுத்து இது ஓகேவா இது ஓகேவா இது ஓகேவான் இருக்கும். அந்த ஓகே பண்ணுறதுல வழக்கம் போல் அந்த அத்தாரிட்டி டைரக்டருக்கு தான் உண்டு. ஸோ நீங்கள் எழுதி கொடுத்த பிறகு தான் அவங்க மியூசிக் போட்டாங்க. 3 பாட்டு அந்த மாதிரி. அதுவே ஒரு பெரிய கெட்டிக்கருத்தனம் வேணும். இந்த இளையராஜா சார் நிற்பதுவே நடப்பதுவே போட்டால் டியூனுக்கு பாரதியார் எழுதுனது மாதிரியே இருக்கும். சில பாட்டுகள் இழுத்து பாடினா எதை வேணா பாடிடலாங்கிற மாதிரி இழுத்து பாடுவாங்க. யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னாக்கா இழுத்து பாடல, நீ ஒரு தாளத்துக்குள்ள கரெக்டா அப்படி பாடு பார்ப்போம். அதுதான் மியூசிக் டைரக்டரினுடைய சிறப்பு. இந்த அம்மா இந்த படத்துல இந்த 3 பாட்டுகள்லையும் மிகச்சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் தான் அதில் வருத்தப்படணும், ஏங்க இந்த இடத்துல நெடில் போடுறதுக்கு குறில் பாடுறீங்களேங்க
நீளமா இழுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சுருக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து சோளக்கட்டு பொம்மை ஆடுது இல்லைன்னா சோளக்காட்டுன்னு தானே இருக்கேன், சோளக்கட்டுன்னு ஒன்று இருக்கா அல்லது சோளக்கட்டா அங்கே மீனிங் அப்படிலாம் இல்லாமல் நமக்கான எல்லாத்தையும் மாற்றக்கூடாது அப்படின்னு வேற. சார் இதுக்கு பதிலா அப்படின்னு அவருடைய இணைய இசையமைப்பாளர் ஜெனனியோட இணைய இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் கேட்டாருன்னா கூட லிரிசிஸ்ட் எழுதியிருக்காங்கல்ல, நம்ம தான் அந்த மியூசிக்குள்ள அது எங்க இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்டா போட்டு கொடுத்தாங்க. அது ரிசீவும் ஆயிருக்கு. உலகே மாயம்னு எழுதி கொடுத்தது உலகே மாயம்னு பாடினாருன்னு ஒன்று சொல்லுவாங்க வந்து. கண்டசால தெலுங்கு இருக்கும். வேற ஒண்ணு இருக்குல்ல, அரச போகமும் வைபோகமும் தன்னாலே மறையும் நாம் காணும் சுகமே மாயம் அப்படின்னா தெலுங்குக்காரருக்கு தெரிந்த தமிழில் பாடுவது சுகம் அப்படின்னா நம்ம சுகம்னு சொல்லிடுவோம். சுகம் அது காவா ஹாவா காவா இல்லாம நம்ம நேட்டிவ் தமிழர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது இது அதிலெல்லாம் இல்லாமல் பியூர் தமிழ் பாட்டாவே இந்த இது தமிழர்கள் தானே, அதனால சரியா போச்சு, நல்லா இருந்தது. ஸோ ஒரு பாடலாசிரியராகவும் சரி ஒரு நடிகராகவும் சரி என்னோட லைஃப்பை எப்படி திட்டமிடுறீங்க? திட்டங்கள் என்றாலே தோல்வி அடைவதற்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க திட்டம் போட்டு +2ல. ஐயோ பயந்துட்டேன் நான். அறிவியல்னா அறிவியலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், என்னை போய் அறிவியலில் போட்டிருக்கீங்க, கையெடுத்து கும்பிட்டேன் வீட்டில் வந்து நடராத்திரி 2 மணிக்கு. அப்போ என்னடா செய்ய சொல்கிறேன், நான் 3rd குரூப்பில் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் குரூப்பும் 2nd குரூப்பும் கிடைக்காதவன தான் 3rd குரூப்பில் போடுவான். அதில் போட்டு விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, காலேஜுக்கே போக வேணாம்னு சொல்லி டெய்லி படம் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன் 12th. அதனால திருப்பி நம்ம போட்ட திட்டத்தின்படி இல்லாமல் பிகாமில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. பிகாமில் என்னென்ன பேப்பர்னு கூட தெரியாது. நல்ல மார்க் வாங்கினா தானே எனக்கு பிடிக்காத கோர்ஸை சேர்த்து விட்றானுங்கன்னு சொல்லிட்டு பிகாமில் எல்லாத்துலேயும் 35 மார்க் தான், ஜஸ்ட் பாஸ். தலை தப்புனதை தம்புரான் புண்ணியம்னு பாஸ். நீ போய் திட்டப்படி சிஏவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நுங்கம்பாக்கம் கிளாஸ், கணக்கு தணிக்கையாளர்கள் அதில் போய் சேர்ந்து விடுன்னு சேர்த்து விடுறதுக்கு தான் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம கணக்கே தெரியாது, இதில் தணிக்கை வேறையா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பத்திரிகைகள் இதுகளுக்கெல்லாம் பிட்டு எழுத ஜோக்கு எழுத இப்படி ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இன்னைக்கு சோறு. நமக்கு எந்த திட்டமும் இல்லை. ஒரு பத்திரிகையில் நம்மளும் சேர்ந்து அப்ளை பண்ணி அப்படிலாம் சேரலை. நண்பர்களோட பேசிக்கிட்டு ஏப்பா நல்லா எழுதுற, அப்ளை பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃப்ரீலான்சராக எழுது நம்ம ஜி கௌதம் அப்படி இப்படி வந்து அப்படி சேர்ந்தது தான். ஒன்றுமே திட்டப்படி இல்லை. திட்டம் போட்டாலும் சரி, ஆசைப்பட்டாலும் சரி, அது இல்லாத பொழுது நமக்கு வருத்தமாக இருக்குங்க. நான் வந்து அப்படி எப்படி மிதக்கிற மாதிரி சும்மா ஒரு பொய்ட்டிக்கா, ஏற்கனவே இந்த வெகுஜன பொய்ட்டிக்கா சொல்லணும்னாக்கா நீர் மேல் அலையும் இலை போல் அப்படி இருக்கிறதா நல்லா இருக்கு. அது எங்கேயாவது மாட்டி கிழிஞ்சாலும் அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அதனால ஆசையும் இல்லை திட்டமும் இல்லை. ஏதாவது வந்துச்சுன்னா சூப்பராக சந்தோஷப்படுறது. விட்டு போயிடுச்சா என்ன பண்ணுறது, காமெடியாக உலகை மாயம் வாழ்வை மாயத்தை கூட பாடுவோம். பாடி விட்டு சொன்னாலும் கேட்பானோ ஞானத்தங்கம் சிஎஸ் ஜெயராமன் பாட்டை பாடுவோம் அப்படின்ற மாதிரி போகுது. திட்டம்னு ஒன்றும் இல்லை. அதுக்காக நீ நல்ல மனுஷனா ஜென் துறவியா ஆசைகள் இல்லைன்னு, ஆசைகள் எல்லாம் எல்லாரையும் போலதான் இருக்கு. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டி வருத்தம் இல்லை. இந்த ரயில் பற்றி வர்ற விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு காமெடி நடிகருக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. வந்து இப்போ சூரியலாம் ஹீரோ ஆகிட்டார், நிறைய எல்லாமே போயிட்டாங்க வந்து. ஸோ ரயில் படம் வந்து ரமேஷ் சத்யன் ஒரு காமெடி நடிகரை தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காமிச்சிருக்கு அப்படின்னு எழுதுறாங்க வந்து. ஸோ நீங்கள் வந்து என்னமோ உங்களுக்கு ஒரு காமெடியில் உங்களுக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்குவீங்களா? என்ன மாதிரி திட்டங்க எண்ணங்கள் இருக்குது? பெருசாக அப்படியெல்லாம் திட்டம் போடக்கூடாதுன்னு ஒன்று தோணுது. அது நம்மளை கூப்பிட்ற ஆளுங்க அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நம்முடைய நேச்சர் அப்படிங்கிறது எல்லா துக்கத்தையுமே சிரிப்பின் மூலம் கடப்பது தான். நமக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களைப் போல நெகட்டிவாகவும் ஒரு வருத்தத்திற்குரியதாகவும் அந்த மாதிரி சம்பவம் நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி போனோம் இப்படி போனோம், அந்த கடையில் போய் உட்காந்தோம், இந்த கடையில் போய் தடிக்கு விழுந்தோங்கிறதெல்லாம் இருக்கிறது காரணமே ஏதோ ஒரு வருத்தம் தானே. அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வருத்தம் தானே, அவன் பாவம் செத்து போயிட்டான்டா, ஐயோ பாவம் சார் ரொம்ப வருத்தம்டா அப்படின்னு ஏதோ ஒன்று. இது குரூரத்துக்கு சொல்லலை, துயரம் நடந்து போச்சு, அதுக்கு போய் நம்ம அழுது இருந்து அது திரும்புமா? எதுவுமே திரும்பாது. அப்போ பேசாமல் இருந்துடுறது தான். அப்படின்னு நம்ம நிறைய வாசிக்கிறோம்ல, அந்த வாசிக்கிறதுல கிடைத்த ஒரு கனிவு, ஒரு அமைதி, உள்ள ஒரு அமைதி அது இருக்கு. அதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம நகைச்சுவை பண்ணும்போது, சிச்சுவேஷனே நகைச்சுவையா இருக்கும்போது நம்ம ஒண்ணும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தாலே அது நல்லா தான் வந்துடும் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு இந்த ஒரு நடிகராக திட்டம் படல இப்போ திடீர்னு நடிகர் ஆயிருக்கீங்க. ஒரு பாடலாசிரியராக இருந்தது, ஒரு பெரிய கேப் வந்து இன்னைக்கு திரும்ப பாடலாசிரியர் இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராக வந்தீங்க. வந்து ஒரு லைஃபோட அந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, ஒரு இந்த மேஜிக் இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? வந்து ரொம்ப வினோதமா தான் இருக்கு, வினோதமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய பழைய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம். நம்ம இந்த பேட்டியிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தா கூட இந்த ஓட ஓட விரட்ட தோணுதுன்ற பாட்டு மாதிரி என்ன இந்த உலகம் சாதாரணமாக விட்டுருக்கவே கூடாது. ஏன்னா
நல்லது செய்யாமல் இருக்கிறது ஒன்று, அது ஒரு தப்பு. நல்லது அல்லாத கெட்டதை செய்கிறது ஒரு தப்பு, பெரிய தப்பு அது. அப்போ என்னுடைய தேர்வு எல்லாமே அந்த கெட்டதை செய்கிறதுங்கிறத மாதிரியே இருந்திருக்கு. பிறருக்கு கெடுதி செய்யாட்டி கூட தனக்குத்தானே கெடுதி செய்து கொள்வது. இது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை வாங்குவதற்கு தயாராக இல்லாமல் இருப்பது அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்புன்னு வச்சுங்க. கதவை தட்டும், அதை திறக்க வேண்டும் அப்படின்னாக்கா வாய்ப்பு தான் கதவை தட்டுன்னு தெரிந்தா என்ன வாய்ப்பு எது நீ தட்டுவ நாங்கள் உடனே திறந்துடணுமாக்கா, போயா 4 தடவை வந்து தட்டு வாய்ப்பு அப்படின்னு வாய்ப்புகளை கிண்டல் பண்ணுறது. இப்படியெல்லாம் இருந்த ஆளுக்கு ஒரு இப்போ நான் இருக்கேன் இல்லை, நான் ஒன்றும் மோசமாக இல்லை, இந்த சௌகரியமே எனக்கு கிடைச்சிருக்க கூடாது. ஆனால் அதான் அந்த ஆச்சரியமாக இருக்கு, எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. முன்னால் ஒன்று சொன்னேன் இல்லை, ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு வந்த உடனே அப்படியே வந்து பொருந்தி கொள்ள முடிந்தது என்னுடைய திறமை இல்லை, பொருந்துவது போல அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது. என்னை எப்படி திருப்பி கூப்பிட்டாங்க. அரவிந்தன் அப்படின்னு ஒரு நண்பர் விகடனில் இருந்தவர், அதில் ஜன்னல் பத்திரிகையில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னாரே, அதே மரியாதையோட அதே இதோட. அப்போது இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ இனிமேல் வந்து தவறு செய்யலாமா சரி செய்யலாமான்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக தவறு செய்ய மாட்டேன் நான். ஏன்னா தவறு செஞ்சாலும் நமக்கு நல்லா தாண்டா நடக்கும் அப்படி எனக்கு தோணலை. தவறு செய்யும் போது கிடைத்தது அது ஏதோ நமக்கு ஒரு விதமான நிகழ்தகவல் அது கிடைச்சிருச்சு. இனிமேல் ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னது மாதிரி என் முன்னால் அன்பு வெறுப்பு என்று 2 இருக்கிறது மாதிரி என் முன்னால் எப்பயுமே நல்லது கெட்டது என்கிற 2 சாய்ஸ் இருக்கும். அதில் நான் கெட்டதை தான் என்னுடைய மனசு அதில் தேடி போகும். அல்லது இப்போ கொஞ்சம் ஒரு 10 வருஷமாகவே அதில் நல்லதை தான் சூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு அப்போவே என்னால் நல்லா இருக்க முடிஞ்சிருக்குங்கும் போது இப்போ வந்து இனி எல்லாம் சுகமே அந்த பாட்டு தான். இனி எல்லாம் சுகமே மட்டும் இல்லாமல் தொடடை அது வேற. அடுத்த படங்கள் எதுவும் கமிட் ஆயிருக்கீங்களா? அது அந்த பேசியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க தானே சொல்லணும். சினிமாவில் போய் இனிமேல் நம்ம நல்லா நடிக்கிறோமோ கொடி கட்டி பறக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார். இதெல்லாம் ஆரம்ப பால பாடமாக எனக்கு நானே கற்றுக் கொடுத்து படிச்சுக்கிட்டேங்க. அதனால் அப்படிலாம் ஒன்று இருந்தால் கூட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பட தயாரிப்பு குழு சொல்லும், டைரக்டர்கள் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக அந்த பாடல் வந்திருக்கு ஸோ இதை எப்படி உணர்றீங்க? நல்லா இருந்தது. எனக்கு அந்த கதையின் மேல் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு அதை அந்த பாடல் எழுதுகிற காரியத்தை ரொம்ப ஈஸியாக எனக்கு பண்ணி கொடுத்துச்சு. இப்போ இந்த இதானே இருக்குது, அந்த திசையை சேர்ந்தவன் இந்த திசைக்கு வந்திருக்கிறான். ஏன்னா நானும் அந்த சென்சார்களுக்கு மாதிரி அந்த அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த திசையை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த திசையிலிருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறான், இப்படி எல்லாம் இல்லைடா அப்படின்ன உடனேயே இதை விவரிக்கும் ஒரு பாடல் வேணும்னு உடனே ஸ்கிரிப்டை அப்படியே கை கொத்த மாதிரி, எது ஓன் இடம், எது ஏன் இடம், யாருக்கு இந்த பூமி சொந்தம், ஏன் இது ஓன் இதுன்னு எத்தனையை சேர்த்து வச்சோம், போகையில் என்ன கொண்டு போவோம், எங்க எதையாச்சும் கொண்டு பார்ப்போம், உலக உருண்டையில மனுஷ பயவில்லைக 1-2 இழுத்து வச்சான் கோடு, அதுக்குள்ளுக்குள்ள நிக்குதுங்க நாடு, அந்த கடலு தண்ணிக்குள்ளேயும் கற்பனையா கல்லு நட்டு எல்லையை பிரிச்சு விட்ட கேடு, ரொம்ப சல்லையை கொடுக்குது அதை மூடு, மனசுல 1000 பேதம், இந்த மடத்தனம் என்னைக்கு போகும், இருக்க வரைக்கும் இந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ரூட்டுல போவோம், அந்த சந்தோஷம்தான் நமக்கு லாபம் அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாம அப்படியே போகும். அது ரொம்ப குதூகலமா இருந்தது மனசுக்கு. எழுதி முடிக்கும்போது நமக்கே தெரியும்ல, அதாவது பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்றதா ஒரு படைப்பு, அது பிரசவம் ஆகிற பொழுது அப்படின்னாக்கா பிரசவத்துக்கு நம்ம இந்த பிரசவத்துக்கு ஒன்றும் வலி ஒன்றும் இல்லை. ஆனால் அடடே அடுத்த வரி அதுவே நம்ம டைப் அடிக்கிறோம் அல்லது வாய்ஸில் சொல்கிறேன். இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மெட்டில் பாடிக்கிட்டு தான் அதை எழுதினேன். உலக உருண்டையில் மனுஷ பய பிள்ளைக 1-2 இழுத்து வச்சாங்கோடு, அதுக்குள்ளுக்குள்ள நிற்கிதுங்க நாடு, அந்த கடலு தண்ணிக்குள்ளையும் கற்பனையா கல்லு நட்டும் எல்லையோ பிரிச்சு விட்ட கேடு, ரொம்ப சொல்லைய கொடுக்குது அதை மூடு அப்படின்னு தான் தாளம் போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை தான் அப்புறமா எழுதினேன். அப்படியே வருதுடா ஒரு வரி வரும்பொழுது அடுத்த வார்த்தை வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப கிளர்ச்சி தரக்கூடியது. இதற்கெல்லாம் பாஸ்கர் சக்திங்கிறதுனால நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கு. ஆனால் என் மனம் சொல்லுமே நன்றி, மேரே தில் மாங்கே மோருங்கிறது மாதிரி பாஸ்கர் சக்திக்கு நண்பனாக இருந்தால் நன்றி சொல்லக்கூடாது, என்ன சொல்லிட வேண்டியதானே. பத்திரிகையாளராக ரயில் படத்தை விமர்சிக்கிறது என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே எனக்கு இந்த படம் பிடிச்சே இருக்கு. ஏன்னா கதையாக அவர் கொஞ்சமாக சொல்லியிருப்பார் என்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில், அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறோம், அப்போ எல்லா டயத்துலையுமே அது நம்மளை ஒரு ஈர்ப்புலேயே வச்சிருந்துருக்கு. அதாவது அந்த 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 ஈர்ப்பு குறையாமலே கடைசி வரைக்கும் போனதை ஒரு இதை ஆச்சரியத்தோடு நான் பார்க்குறேன். சார், நீங்கள் வந்து பாடலாசிரியர், நடிகர், பத்திரிகையாளர்லாம் தெரியும், நல்ல பாடகர் கூட, நண்பர்கள் மத்தியில் நிறைய நல்ல பாட்டுகள். இப்படி இது வந்து நான் நல்ல பாடலாசிரியர் நினைக்கிறது தன்னம்பிக்கை.
நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அவநம்பிக்கை, நல்லா பாடுவேன்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை. சுருதியில நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. சுருதி மாதா லயம் பிதா அப்படிங்கிறது தான் செவ்வியல் கலைகளின் தந்தை. தாளம் இது நம்ம மைண்ட்ல இருக்கணும். இப்படி அடிக்கிறது தான் தாளம் இல்லை, டைமிங் தான் தாளம். அது மைண்டுக்குள்ள இருக்கும். எனக்கும் இருக்கும். இந்த சுருதியில நின்னா தான் அது ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமா இருக்கும். பாடாம அப்படியே பாடுற மாதிரி நான் சொல்றேனே. பாஸ்கர் சக்தி இவ்வளவு ஃப்ரெண்டு தானே, எனக்காக என்ன வேணா பொறுத்துப்பாரு. நம்ம வந்து ஏதாவது இதை பண்ணிட்டா கூட அப்படின்னா கூட சும்மா தான் இருந்திருக்காரு. ஆண்களில் ஒரு அன்னைங்கிறது மாதிரி தான் அவர் என்னை பொறுத்துக்கிட்டது. ஆனா வெகுண்டு இருக்காரு. எப்படி வெகுண்டாருனாக்கா, இங்கிருந்து கிளம்பி நான் அவர் ஊருக்கு போயிருக்கேங்க. ஏதோ ஒரு முன்னால சொல்றேன். ஊருக்கு போகும்போது காலையில் 8-8:30 இருக்கும். ஃபுல்லாக போர்வையால் போத்தி கிடக்கிற ஒரு ஐட்டம், அங்கே ஒரு ஐட்டம் கிடக்கு அந்த கட்டில் மேலே. இதுதான் பாஸ்கர் தான் அப்படிங்கிறாரு. தூங்கிக்கிட்டு இருக்காரு காலையில் 9 மணிக்கு. என்ன நம்ம 4:30க்கு அங்கே இருந்து திண்டுக்கல்ல 4:30க்கே முழிச்சு காப்பியை போட்டு இங்கே வந்திருக்கோம், என்ன தூங்கிக்கிட்டு இருக்காப்ல. உறங்கும் மானுடனே உடனே வா போர்வை சிறையை விட்டு வெளியே வா அப்படின்னு பட்டக் நினைச்சாரு. ரமேஷ் சும்மா இருப்பா, சும்மா இருக்க மாட்டியாப்பா நீ அப்படின்னா, பாவிகளா அன்னைக்கு போகும்போது இப்போ கல்லெத்தி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது போய் அவர் ஒரு கல்லு போய் அவர் முட்டியில் விழுந்து ரத்தம் கசிஞ்சப்பையும் பரவாயில்லன்னு சொன்ன ஆளு பாடும்போது அப்படியே ஒரு கொந்தளிப்புக்கு ஆளாக்கிட்டோமேடா அந்த ஆளான்னு சொல்லிட்டு, ஓகே பாஸ் இப்போ என்ன பாடத்தானே செஞ்சோம், நீ பாடத்தான்ப்பா வேண்டாம் வேற என்ன வேணா செய்யி அப்படின்னு. அது வந்து இந்த சுருதி நிற்காத காரணம் தான். அதுக்காக நம்ம சாயந்தரம் சுருதியை ஏற்றினோம்னாக்க அது பாட்டில் ஒரு செட்டப்பில் இருக்கும். காசி சிவகுமார் புஸ்தக வெளியீட்டு விழா கன்னிவாடியில் நடந்தது. அப்போ போயிட்டு நான் ராத்திரி நேரத்து இது அடுத்தடுத்து பெரிய தமிழ் செல்வன்லேருந்து பெரிய பெரிய இலக்கிய ஆசான்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அடுத்து ரமேஷ் வித்யா பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ வருத்தம். இங்கேருந்து போனோம், அங்கே போனோம், போகிற வழியிலெல்லாம் டீ குடித்தோன்னே போயிட்டு அங்கே இருக்கும்போது மோன நிலையின் உச்ச கட்டத்தில் ஒரு 9:30-10 மணி 10:30 மணி வாக்கில் நைட்டில் 7-8 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கிராமத்தில் நடக்குது, மேடையே கிடையாது, தெருவிலேயே மைக்கு வச்சு இருக்கு. அப்போ அவன் சந்தோஷமா வந்தவங்கெல்லாம் சந்தோஷமா பேசுறாங்க. நம்ம 10:30-11 ரேஞ்சில் நம்மளை கூப்பிடுறாங்களா. ஏகாந்த வானம் திறந்து கிடக்கு, வானம் திறந்து கிடக்கு, காத்துக்கு தேடிக்குது, நிலா வேற இருக்கு. எல்லாரும் வேற இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு, கன்னிவாடியில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பேசிட்டாங்க. நம்ம வேற எது மைக்கு எது என்னன்றது ஒன்றும் தெரியாம வேற இருக்கு. தோராயமா இதுதான் மைக்கு போல இருக்குன்னு போய் நின்றுட்டு ஏதாவது ஒன்று இவ்வளவு நேரம் பேசிட்டாங்க, நம்ம ஏதாவது பேசணும்ல அப்படின்ன உடனே, ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ கொடிய ஆலமமுதாக இலையோ அக்கரையின் மீது வட அனல் நிற்க இல்லையோ அந்தர தகில கோடி தாழாது நிலை நிற்க இல்லையோ மேருவை தனுவாக வளைக்க இலையோ சப்தமேகங்களும் வச்சுரதர நாணையால் சஞ்சரித்திட இல்லையோ வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் அடமங்கையாக இலையோ மணிமந்திரமாதியால் வேண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இலையோ பாழானதென் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுதல் உனக்கருமையோ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு. சுருதி வேற ஏறி கிடக்கு. இப்ப இல்லாத சுருதி அப்ப இருந்தது. 60-70 பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே தேம்புறாங்க. கோபத்தில் அழுதாங்கன்னாக்கா இல்லை, அங்கே கட்டுப்பாடு நம்மளை எந்திரிச்சு வந்து அடிச்சே இருப்பாங்க. இப்போ உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமாகவே அழுகிறாங்கன்னு தெரிஞ்சு இவன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசிட்டு அதுக்கடுத்து தான் இவர் தமிழ் செல்வன் வந்து அன்னைக்கு பேசுனது ஃபுல்லாகவே இந்த டோனில் ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே நெகட்டிவாக இருந்தது, எல்லாமே எதிர்மறை. இந்த உலகம்லாம் ஒன்றும் வாழ்வதற்கு தோதான இடம் இல்லை. இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையை அப்பயே சொல்லிட்டேன். இப்போனாக்கா இப்போ இருக்கிற அரசாட்சிகள், பெரிய அரசாட்சிகள் இப்போ வாழ்வதற்கு தோதான நாடு மாதிரி தெரியலையேன்றது அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லாமே நெகட்டிவ். இப்படி எதிர்மறையாக பேசுவதற்கும் ஒரு மேதமை தேவை அப்படின்னாரு. விகே அண்ணனுக்கெல்லாம் இப்போ பெரிய ரசனை. இந்த பக்கமெல்லாம் வந்து அவன் அன்னைக்கு நல்லா பண்ணான்னு சொல்லி இசையில் வல்ல ஒரு பத்திரிகையாளர் மேச சிவகுமார்னு ஒரு நண்பர் உண்டு. அவர்கிட்ட நல்லா பாடுவார்னு சொல்லி திரும்பி பாடுன்னு சொல்லி நான் கூச்சமாய் இல்லை பாடுங்க அப்படின்னு சொல்லி நான் பாடினோன்னா அழாழினோன்னா நல்லா இருக்கு, பட் சுருதி இல்லைன்ட்டாப்ல. அதான் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு உள்ள விஷயம். உணர்வு தானே நமக்கு, அப்படி போயிடும். அந்த மாதிரி இசை நமக்கு வந்து சும்மா கேட்கறது தான். எல்லா விதமான இசையும் கேட்போம். கல்வி ஒன்றும் கிடையாது.
நன்றி.